கடையநல்லூர்ல சங்கரன் கோவில்ல இந்த 3 மொழி கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக காரங்க அழிக்கிறன்னு கிளம்பி போனான். கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் போயிட்டார். கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு. கருப்பு மை இருக்குது, பிரஷ் இருக்குது, பாக்குறார். இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு? 3 மொழி இருக்கு. ஆங்கிலமும் படிக்க தெரியல, ஹிந்தியும் படிக்க தெரியல, எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது. நம்ம தலைவர் 3வது மொழின்னு சொன்னாரு. 1 2 3 1 2 3 அடிடா 3வது அழிச்சார். அதை பார்த்து ஆங்கில மொழி. தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ போய் இந்திய டப்பா எடுத்து பெயிண்ட் டப்பா வச்சு இந்தி அழிச்சா கூட ஏத்துக்கிறோம், அது கூட சண்டை போட்டுக்கலாம். உனக்கு இந்தி மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்து விட்டு ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு திரியா உனக்கு வெக்கமா இல்லையான்னு. இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா. இதுல அருமை என்னன்னா, அண்ணன் ராஜாக்கு இருக்கக்கூடிய 3 குழந்தைங்க, 3 குழந்தைங்களும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்கன்னா ஹிந்தி சொல்லிக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறாங்க. 3வது மொழி ஹிந்தி. ஏன்னா அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு இல்லைங்க ஐயா, அந்த குழந்தை அற்புதமா வரணும். குழந்தையினுடைய பேரை நான் சொல்லல, எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்ல. பள்ளி மேலே நம்ம கோவில்ல அந்த பள்ளி நடத்துறாங்க, குழந்தை நல்லா படிக்கிறாங்க, சூப்பர். ஆனா இவருடைய சொந்த குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறாங்க, 3 மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இவர் பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தின்னு அழிக்கிறார். அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க. 1987 இதே மாதிரி டிராமா பண்ணித்தான் ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு. நீங்கள் எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு. நீங்களும் விரைவில் பதவி போகும். எந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டீங்க, அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க.